காலநிலை நிகழ்வு காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பில் உயர் நிச்சயமற்ற தன்மை காணப்படுவதால் இது ஒரு அபாயமாக பெயரிடப்பட்டுள்ளது. செய்தி வீச்சுடன் இணைந்திருக்கிறீர்கள். எல்னினோ காலநிலையால் ஏற்படும் விளைவுகளால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தில் தாக்கம் செலுத்துவதற்கான அபாயம் உள்ளதாக மத்திய வங்கி அண்மையில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல்னினோ காலநிலை விவசாயத்துறைக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் வீழ்ச்சி அடைவதற்கான அபாயம் உள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் எல்னினோ காலநிலை நிகழ்வு காரணமாக நாட்டின் பணவீக்கமும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல்னினோ காலநிலை நிகழ்வு நாட்டிற்கு இரு வழிகளில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். முதலாவது வறண்ட காலநிலை மூலமும், இரண்டாவது அதிக மழை வீழ்ச்சி மூலமும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இதனால் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் உயர் நிச்சயமற்ற தன்மை காணப்படுவதால் இது ஒரு அபாயமாக பெயரிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட தாக்கத்தை விட குறைவான தாக்கமே நாட்டின் மீது ஏற்படும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டின் இரண்டாம் பாதியிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் ஸ்திரமாக பேணப்படும் என அனைத்து சுட்டிகளும் காட்டுவதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மீண்டும் மத்திய கிழக்கு நெருக்கடி தீவிரம் அடைந்துவதும் காலநிலை மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக நிச்சயமற்ற தன்மையை சேர்க்கின்றன என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கையை பொறுத்தவரையில் இந்த நிலைமை வெறும் காலநிலை பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது. பல துறைகளில் இதன் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் முழுமையாக மீழ்ச்சியடைந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு வெளிப்புற அதிர்ச்சியால் எல்னினோ அமையுமா? எல்னினோ காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட உள்ளது? விவசாய உற்பத்தி குறைந்தால் உணவுப் பொருட்களின் விலை எவ்வாறு மாறும்? மழை குறைந்தால் நீர் மின் உற்பத்திக்கு என்ன நடக்கும்? மறுபுறம் அதிக மழை பெய்தால் வெள்ளம், மண் சரிவு மற்றும் உட்கட்டமைப்பு சேதங்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? விரிவாக ஆராயலாம். எல்னினோ என்றாலே இலங்கையில் எல்லா இடங்களிலும் வறட்சி ஏற்படும் என்று அர்த்தமில்லை. மாறாக பருவத்திற்கு ஏற்ப மழை பொழிவின் தன்மை மாறக்கூடும். இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சுமார் 75 ஆண்டுகால தரவுகளை ஆய்வு செய்து எல்னினோ ஆண்டுகளில் நாட்டின் மாதாந்திர சராசரி மழை பொழிவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதாவது சில காலங்களில் மழை குறையலாம், சில காலங்களில் மழை அதிகரிக்கலாம். இதனால் விவசாயம், நீர்வளங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி போன்ற துறைகளில் திட்டமிடல் சவாலாக அமையலாம். இலங்கையின் பொருளாதாரத்தில் காலநிலைக்கு நேரடி தொடர்புள்ள துறைகள் அதிகம். விவசாயம், மீன்பிடி, மின்சார உற்பத்தி மற்றும் நீர்வளங்கள், சுற்றுலா, உணவு விநியோகம், போக்குவரத்து, கட்டுமானம் இவை அனைத்தும் காலநிலையால் பாதிக்கப்படக்கூடியவை. எனவே எல்னினோ தாக்கத்தை வெறும் மழை பெய்யுமா அல்லது பெய்யாதா என்ற கேள்வியலாக மட்டும் பார்க்க முடியாது. இது நாட்டின் உற்பத்தி, விலை, வருமானம், வேலைவாய்ப்பு, இறக்குமதி, அரசாங்க செலவு என்ற முழு பொருளாதார சங்கிலியையும் பாதிக்கக்கூடியது. இது இவ்வாறு இருக்க இலங்கை ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருகின்றது. 2026ஆம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சுமார் 4 முதல் 5% இருக்கும் என மத்திய வங்கி எதிர்பார்க்கின்றது. ஆனால் பணவீக்கம், எரிசக்தி விலை மற்றும் வெளிப்புற அதிர்ச்சிகள் குறித்து தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் ஒரு பெரிய காலநிலை அதிர்ச்சி ஏற்பட்டால் பொருளாதார வீழ்ச்சியின் வேகம் குறைவடையுமா என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. எல்னினோவின் மிக முக்கியமான பொருளாதார தாக்கம் விவசாயத்தில் தான் வெளிப்படக்கூடும். இலங்கையின் உணவு பாதுகாப்பு விவசாயத்துடன் நேரடியாக இணைந்துள்ளது. இதன் தாக்கம் விவசாயிகளிடம் மட்டும் நின்றுவிடாது. நகரங்களில் வாழும் பொதுமக்களும் அதிக விலை கொடுத்து உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம்.
இலங்கையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் நேரடியாக தொடர்புடைய உணவுப் பொருட்களுள் அரிசி முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே நெல் உற்பத்தியில் ஏற்படும் சிறிய மாற்றமே கூட சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். வறட்சி ஏற்பட்டால் நெல் வயல்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம். தேவை அதிகமாகவும் உள்நாட்டு உற்பத்தி குறைவாகவும் இருந்தால் அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம். ஒரு காலநிலை பிரச்சினை இறுதியில் அந்நிய செலாவணி தேவையையும் அதிகரிக்கக்கூடும். விவசாய உற்பத்தி குறைவதன் மற்றொரு தாக்கம் விவசாயிகளின் வருமானத்தில் ஏற்படும். மீண்டும் அடுத்த பருவத்தில் விவசாயம் செய்வதற்கான திறன் குறைவடையலாம். இதனால் ஒரு மோசமான காலநிலை பருவம் அடுத்தடுத்த பருவங்களிலும் கிராமப்புற பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இலங்கையில் சிறு விவசாயிகள் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். உலக வங்கியின் தரவுகளின்படி நாட்டின் உணவு உற்பத்தியில் சிறு விவசாயிகள் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றனர். காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நீர்ப்பாசனம் தொழில்நுட்பம் மற்றும் காலநிலை தாங்கும் விவசாய முறைகளை மேம்படுத்துவது அவசியமாகின்றது. இலங்கையின் மின்சார உற்பத்தியில் நீர்மின் சக்திக்கு முக்கியமான இடம் உள்ளது. மழை குறைந்தால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடையலாம். அதனால் நீர்மின் உற்பத்தி குறையடையக்கூடும். அப்பொழுது நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தியை செய்ய அதிகளவு எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியை பயன்படுத்த வேண்டியிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விடயம் உள்ளது. எல்னினோ காரணமாக சில காலங்களில் மழை குறையும் அபாயம் இருப்பது போலவே காலநிலை மாறுபாடு சில பகுதிகளில் அதிக மழை மற்றும் வெள்ளத்தையும் உருவாக்கக்கூடும். இலங்கை ஏற்கனவே இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை அனுபவித்த நாடாகும். உலக வங்கியின் மதிப்பீட்டு படி 2025ஆம் ஆண்டின் இறுதியில் இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளி மற்றும் சுமார் 401 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான நேரடி உடல் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சுமார் 4% சமமானதாகும். இதில் உட்கட்டமைப்புகள், வீடுகள் மற்றும் விவசாயம் முக்கியமான பாதிப்புகளை சந்தித்தன. இந்த உதாரணம் ஒரு முக்கியமான உண்மையை வெளிக்காட்டுகின்றது. காலநிலை பேரழிவு என்பது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை அல்ல, அது நாட்டின் பொருளாதாரத்தையே நேரடியாக பாதிக்கக்கூடியது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கலாம். விவசாய உற்பத்தி குறைந்தால் சந்தையில் பொருட்களின் அளவு குறைவடையும். ஆனால் மக்களின் தேவை தொடர்ந்து இருக்கும். இதனால் விலை அதிகரிப்பு ஏற்படலாம். பல பொருட்களின் விலை மறைமுகமாக பாதிக்கப்படலாம். விவசாயிகள் அதிக செலவு செய்தால் இந்த செலவு இறுதியில் நுகர்வோர் மீது செல்லக்கூடும். இதனால் பணவீக்கம் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் உருவாகலாம். எல்னினோ காரணமாக வறட்சி அல்லது வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்தால் அரசாங்கத்திற்கு கூடுதல் செலவு ஏற்படும். இலங்கையின் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறையும் மிக முக்கியமாக அமைந்தும். சுற்றுலா பயணிகள் பொதுவாக கடற்கரை, மலர்பகுதி, தேசிய பூங்காக்கள் மற்றும் இயற்கை சுற்றுலா பகுதிக்கு வருகின்றனர். இதனால் இந்த அனர்த்தத்தினால் இந்த சுற்றுலா துறை மிகவும் பாதிப்பு அடையலாம். இயற்கை பேரழிவை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் பேரழிவு பொருளாதார பேரழிவாக மாறுவதை தடுக்க முடியும்.